ஸ்ரீலங்காவில் கடந்த மாதம் 10ஆம் தேதி நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன கட்சி அமோக வெற்றி பெற்றிருந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்க தரப்பினருக்கு பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. இதனை அடுத்து ரணில் மைத்திரி தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் தொடர்ந்தும் நீடிப்பது தொடர்பில் இழுபறி நிலை காணப்பட்ட நிலையில் தனித்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மேற்கொண்டிருந்தன. எனினும் நல்லாட்சி அரசாங்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இரண்டு தரப்பினரும் தீர்மானித்த நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவரும் நடவடிக்கையில் மஹிந்த ஆதரவு கூட்டு எதிர்க்கட்சி களமிறங்கியுள்ளது. 14 காரணங்களை முன்வைத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர உள்ளதாக குறிப்பிடும் கூட்டு எதிர்க்கட்சி அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்துக்களையும் பெறும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைகள் தாமும் கையெழுத்திட்டுள்ளதாக அண்மையில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த டிபி ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து இதுவரை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடவில்லை என கூட்டணியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீர கூறியுள்ளார். இதேவேளை இந்த பிரேரணைக்கு ஆதரவு அளிக்கப்படும் என முன்னர் கூறியிருந்த மக்கள் விடுதலை முன்னணியும் தற்போது அதிலிருந்து பின்வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து இதுவரை தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தற்போது கூறியிருக்கிறது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என கட்சி உறுப்பினர்களே அண்மைக்காலமாக வலியுறுத்த ஆரம்பித்திருந்தனர். குறிப்பாக பிரதி அமைச்சராக செயற்பட்டிருந்த பாலித்த ரங்கே பண்டாரு மற்றும் ராஜாங்க வெளிவிவகார அமைச்சர் வசந்த சேனாநாயக் ஆகியோர் இந்த கருத்துக்களை கூறியிருந்தனர். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் அமரசேன தெரிவித்துள்ளார்.